ஹலோ நண்பர்களே, ஃபஸ்ட்டு கிளாஸ் டேஸ்ட்டில் எப்படி சிக்கன் 65 செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நல்லா சிக்கனை கழுவி வச்சுக்கோங்க. அரை கிலோ சிக்கனுக்கு சொல்கிறேன். அரை கிலோ வாங்கிக்கோங்க. எலும்பு இல்லாமல் வாங்கிக்கோங்க. எலும்பு இல்லாமல் வாங்கி நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. 5க்கு ஒரு 10 தண்ணி கூட நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. ஒரு 50 கிராமு இந்த சிக்கன் 65 மசாலா, அதுக்கு 1.5 இஞ்சி, 1.5 சைஸு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 20, சின்ன பூண்டுனா 20, மீடியம் சைஸ் பூண்டுனா ஒரு 15 எடுத்துக்கோங்க. அதுக்கு முழு முந்திரி ஒரு 10, தனித்தனியாக 20, ஒரு முட்டை, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் அரை கிலோவுக்கு. இல்லாட்டி இஞ்சி பூண்டுலாம் அதிகம் போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்துடும். மசாலா போட்டால் மசாலா ஃப்ளேவர் வந்துடும். இதே அளவுக்கு போட்டால் தான் கரெக்டான சிக்கன் 65 இது வரும். ஃபஸ்ட்டு கிளாஸில் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் தயிர், 2 மிளகாய், ஒரு லெமனு, ஒரு கொத்து கருவேப்பிலை லாஸ்ட்டில் தேவைப்படும். 4 மிளகாய் தேவைப்படும். ரேட் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிடுறேன். லெமனு 4 ரூபா தான் இருக்குது. ரேட் ரொம்ப கம்மி. அது 4 ரூபா தான் இருக்குது. சிக்கன் 120, 140 இருக்கும். மசாலா தூள் 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இஞ்சி 10 ரூபாக்குள்ளே வாங்கிடலாம். பூண்டு 10 ரூபாய்க்கு, 20 ரூபாக்குள்ளே வாங்கிடலாம். முந்திரியும் 10 ரூபாய்க்கு வாங்கிடலாம். முட்டை ஒரு 10 ரூபாக்குள்ளே. இது வாங்கினோம், பன்னீர், அது ஒரு 60 ரூபா ஆச்சு. ஆனால் அது நமக்கு 1.5 டீஸ்பூன் தான் யூஸ் ஆகும். மொத்தம் எல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். முந்திரி, இஞ்சி பூண்டு அரைச்சிடணும், மிளகாய் 2 அரைச்சிடணும், எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். மொத்தமாக டோட்டலாக பார்த்தா நமக்கு 500ரூவாக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். 500 முடிஞ்சிடும். மீதியும் வரும் நமக்கு. போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தம் போட்டு நல்லா பணையணும். பார்த்துக்கோங்க, வீடியோவில் பார்த்துக்கோங்க. நான் பேசுகிறேன், நீங்கள் வீடியோவில் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணிடுறேன்னு. இப்போ நீங்கள் கடையில் வாங்குறது என்ன பண்ணுவாங்க, ரீயூஸ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கறி எத்தனை ஃப்ரெஷ் கறியா, என்னைக்குள்ள கறியும் தெரியாது. அதனால் நம்ம சேஃபாக என்னைக்காட்டி ஒரு நாள் மாதத்துக்கு இப்படி ஒரு அரை கிலோ 1 கிலோ வாங்கி பொரிச்சிக்கிடலாம். பொரிச்சிக்கிட்டா டேஸ்ட்டும் நல்லது, ஹெல்த்தும் நல்லது. முடிஞ்ச வரை நாட்டுக்கோழி வாங்க. 700 இருக்கும். நாட்டுக்கோழி வாங்கலை, கேட்டேன். 700 சொன்னாங்க. சரி, இன்னைக்கு வேண்டாம், காசு கம்மின்னு வாங்கலை. இப்போவும் கணக்கு இல்லைப்பா. இது 120 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 140 ரூபா வச்சுக்கிடுவோம் அரை கிலோ. அது ஒரு 30. எந்த மசாலா வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பொரிக்கிற மசாலா போடலைன்னா உப்பு, வத்தல் தூள், கரம் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 30 ரூபாய்க்கு இந்த பிரீத்தி பொரிக்கிற மசாலா சிக்கன் 65 மசாலா வாங்குகிறேன். அது ஒரு 30 ரூபா, 28 ரூபா. ஆனால் 30 ரூபா கொடுத்தேன். 30, இது ஒரு 140, 170 ரூபா இருக்குது. இஞ்சி ஒரு 10, 180. பூண்டு ஒரு 20 வச்சுக்கிறோம். 190. அது ஒரு முந்திரி ஒரு 10, 200. முட்டை ஒரு 10, 210. அதுக்கப்புறம் பட்டர் ஒரு 60, 270. கார்ன்ஃப்ளவர் ஒரு 10, 280. அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 30, 310. மிளகாய் ஒரு 10, 310, 120. லெமன் ஒரு 10, 330. அதுக்கு ஆயில் ஒரு 100 ரூபா போட்டுக்கலாம். 330, 430. தயிர் ஒரு 10. எல்லாம் 500 ரூபா, 450 தான் வருது. எல்லாம் அதிகப்படுத்தி தான் சொல்லியிருக்கேன். 500 ரூபாக்குள்ளே வருது. தாராளமாக அரை கிலோ எல்லோரும் சாப்பிடலாம். டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். அரிசி மாவு 35 ரூபா, 40 ரூபா இருக்கும். அது குறைஞ்சதாக கிடைக்காது. எப்படியும் 1 கிலோ இருக்க பாக்கெட்டும் தருவாங்க அரை கிலோ. அதனால் எப்படியும் மீதி இருக்கும். வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 10 ரூபாய்க்கு தருவாங்க. நம்ம போடுற மீதி நிறைய இருக்கும். எண்ணெய் 100 ரூபா போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக போட்டு எண்ணெயில் பொரிக்கலாம்.
அது உங்கள் விருப்பம். கடையில் என்ன சூஸ் பண்ணால் நல்லது. அதே தயிர் 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் மீதி தயிர் உங்களுக்கு வரும். பட்டர் வந்து மீதி வரும் உங்களுக்கு. 60 ரூபாய்க்கு போட்டோம்னா நீங்கள் அது எக்ஸ்பைரி டேட்டு 1 இயர் வரை உண்டு பட்டரு. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு கெட்டும் போகாது. அது பாட்டுக்கு இருக்கும். 500 ஆகுதுன்னு யோசிக்கிறது 300 முடிஞ்சிடும். முடிஞ்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். வீட்டில் இருக்கும். ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா டப்புன்னு எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். லெமன் 4 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நல்ல விலை கம்மி. நான் கரம் மசாலா செத்தோட போடணும். ரொம்ப போட்டுக்கூடாது. 1/2 டீஸ்பூன் தான், 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த லெவலுக்கு போட்டால் மட்டும்தான் கரெக்டான 665. கருவேப்பிலை போடலான்னு பார்த்தேன். கருவேப்பிலை போட்டால் லாஸ்ட்டில் போட்டுக்கலான்னு போடாமல் விட்டேன். போட மாட்டேன். லெமன் சீடை எடுத்துருங்க. லெமன் சீடெல்லாம் இல்லாட்டி சாப்பிடும் போது கடிச்சு விட்டோன்னா அந்த பீஸோட டேஸ்ட்டே போயிடும். எந்த கட்டும் பண்ணலை, அப்படியே தான் போடுறேன். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது 1 ஹவர் ஊற வச்சுருங்க. இது நல்லா மாவெல்லாம் பசஞ்சிட்டு 1 ஹவர் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லது, நல்லா பிடிக்கும். 1 ஹவர் மினிமம் 30 மினிட்டு வச்சுருங்க. 1 ஹவர் வச்சா நல்லது. 1 ஹவர் 2 ஹவர் வேறு 3 ஹவர் வரை கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா வெளியே கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் வைக்கலாம். வெளியும் வைக்கலாம் 1 ஹவர் 2 ஹவருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் பெனிஃபிட் இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா வெளியே ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கணும். எப்படி பொரிக்கணும்னு அந்த ட்ரிக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் வரும். எந்த கட்டும் பண்ணலை. என்னோடய வீடியோ லென்த்தாக தான் போகும். முடிஞ்சளவு வேணால் முடிஞ்சால் கட் பண்ணி பார்க்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன் வீடியோவுக்கு. வெயிட் ரொம்ப ஆகுதுன்னு நினைக்காதீங்க. அடுப்பில் ஏதாவது சட்டி பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி வச்சு நான் 1/2 லிட்டர் இது கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டுன்னு பார்க்கணுன்னா லேசாக ஒரு பீஸ் போடலாம். நீங்கள் மசாலா வெட்டி பீஸ் போடலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா புரியும். அடுப்பு தெரியலனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போ பீஸ் போடும்போது ஒட்டி ஒட்டி போடக்கூடாது. ஒட்டி ஒட்டி போட்டால் நம்மளுக்கு கரெக்டான டேஸ்ட்டும் கிடைக்காது, அது ஒட்டிடும். அதனால் தள்ளி தள்ளி தான் போடணும். ஒன்று ஒன்றா போடுங்க, பொறுமையாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மசாலா எல்லாம் ஒன்று செய்ய போகிறோன்னா முதல் நாளே அடுத்த அந்த நைட்டே யோசித்து வச்சுக்கணும். சரி நாளைக்கு செய்வோம் அப்படின்னு தான் நம்ம காலையிலே எல்லாம் வாங்கி கரெக்டாக செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மதியத்துக்கு கரெக்டாக சாப்பிட மூச்சில் கூட்டுக்கு வச்சுக்கலாம். கடையிலலாம் 50 கிராமே 60 ரூபா. நம்ம 1/2 கிலோ செய்கிறோம். வீட்டில் 5 பேர்னால் 100 கிராம் வந்துடும். கடையில் வாங்கினாலே 300 ரூபா வந்துடும் உங்களுக்கு. அதுதான் 50 அவன் எவ்வளோ போடுவான்னு தெரில எனக்கு. சரியா சாப்பிட்றோம்னா ஆகிட்டு 100 கிராமோ 50 கிராமோ போடுவாங்களோ தெரில. ஏன்னா 50 ரூபா, போன்லெஸ்ஸுன்னா 60 ரூபா. நான் இந்த ரோட்டு கடை டேஸ்ட்லாம் இருக்காது. அதோட இப்போ சூப்பராக இருக்கும். அது நல்லாவே இருக்காது, அதில் ஒன்றும் இருக்காது. வெந்துட்டான்னு பார்க்குறது எப்படின்னா, இல்லை இப்போ பொரிக்க போட்டிங்களா, போட்டதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட் கழித்து லேசாக திருப்பி விடுங்க. லேசாக அப்போ லாஸ்ட்டில் வெந்துட்டான்னு பார்க்குறது எப்படின்னா, அது ஒரு கறி துண்டு கலர் மாறும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கறி துண்டை எடுங்க, லேசாக கட் பண்ணுங்கள், அது உள்ள வெள்ளையாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக விரும்புவேன்.
நான் முன்னாடி செய்வேன், செஞ்சால் என்ன எப்படி இருக்குன்னா இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்துடும். இஞ்சி நிறைய போட்டுருவேன், பூண்டு நிறைய போட்டுருவேன், அந்த டேஸ்ட் வந்துடும். ஆனால் இஞ்சி பூண்டு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் சிக்கன் 65 டேஸ்ட் போயிடும், அது டாமினேட் பண்ணி போயிடும். இல்லாட்டி மசாலா தூள் போடுவோம், அது டாமினேட் பண்ணி போயிடும். இது எல்லாம் பெர்ஃபெக்டான அளவில் சொல்லியிருக்கேன், அந்த அளவில் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே செய்யுங்க. ஃபஸ்ட் கிளாஸில் வந்துடும். நீங்கள் எங்கே போனாலும் இதே அளவில் யாரும் செஞ்சு தர மாட்டாங்க. எங்கே சாப்பிட்டாலும் ஏதாட்டும் ஒன்று டாமினேட் பண்ணிட்டு போயிடும். இஞ்சி பூண்டு நிறைய இருக்கும், இல்லாட்டி ஒன்றும் இருக்காது. இல்லை கலர் பொடி போடுவாங்க, நீங்கள் எங்கே போனாலும் கலர் பொடி போடுவாங்க, இல்லை கலர் பொடி கிடையாது. நானே வீடியோ எடுத்து போடுறதுனால என்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் வீடியோ எடுத்தேன். வெந்துட்டு நல்லா. இது சின்ன பீஸு, எவ்வளோ பெரிய பீஸ் போட்டாலும் நல்லா வந்துடும். நீங்கள் இவ்வளோ ஆயில் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கம்மியான ஆயில் போட்டு நல்லா பொரிக்கலாம். இதுக்கு முன்னாடியே சும்மா பொரித்தோம் வீட்டில், உடனே செஞ்சுதாங்கன்னு கேட்டவுடனே சிம்பிளாக போட்டு பொரித்தோம் 1/2 கிலோ. அதில் எண்ணெய்லாம் கம்மி தான், நல்லாவே பொரிச்சாச்சு. இது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக 1/2 லிட்டரு அப்படியே போட்டேன். இல்லாட்டி இவ்வளோ எண்ணெய்லாம் போட மாட்டேன், கம்மியாக தான் போடுவேன். இந்த ஆயிலும் யூஸ் பண்ணிடுவோம் உடனே, வேறு எதுக்காக, அதுக்காக தான் போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. செம்ம டேஸ்ட்டு. வீடியோ எடுக்கிறதாக போட்டிருக்கேன், அதுக்குள்ளே வீட்டிலேருந்து ஒரு ஆள் ஒரு டேஸ்ட் பார்த்தாங்க, அதோட ஒரு நிறைய பீஸ் போயிட்டு டப்பு டப்புன்னு தூக்கிட்டு ஓட்டாங்க. நான் நான் தள்ளி வச்சேன், மெதுவாக போடணும். நான் டப்புன்னு திடீர்னு கை நழுவி விழுந்துட்டு. அடுப்புக்கிட்ட இருக்க கொஞ்சம் பார்த்து பதமாக பண்ணணும், அவசரம் இல்லாமல் பொறுமையாக பண்ணணும், அதுதான் முக்கியம். ஐநூறுரூவாக்குள்ளே தான் ஆகும். நல்லா வீட்டிலையே இன்றைக்கி செய்யுங்க, அதுதான் நல்லது, உடம்புக்கும் நல்லது. முடிஞ்ச அளவு நாட்டுக்கோழி எடுங்க, நாட்டுக்கோழி தான் ரொம்ப நல்லது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லேசாக வேணால் திருப்பி போடலாம், அடிக்கடி திருப்பி போடாங்க, அது அவசியம் கிடையாது அடிக்கடி திருப்பி போடணும். ஒரு கறி வேகுன்னா 7 நிமிஷம் ஆகும், 7 to 10 நிமிஷம். போக போக எண்ணெயும் ஹீட் ஆகிரும், அதனால் 5 to 7 நிமிஷத்துக்கு கூட வேகும். நம்ம 7 நிமிஷம் மினிமம் வச்சுக்கணும். ஒரு பீஸு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகிட்டுனா நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து லேசாக பார்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அந்த உள்ள சட்டியில், ஆனால் கேப் இருக்காமல் போட்டுங்க, அப்போ தான் நமக்கு திருப்பி ஈஸியாக இருக்கணும்னு நான் போட்டேன். உங்களுக்கு பண்ணிடுவீங்கன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு 4 துண்டு போடலாம், ஆனால் கேப்பே இல்லாமல் போட்டுறாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட்டில் ஒட்டலாம், திருப்பி போடணும், அதனால் பார்த்துக்கோங்க. தனித்தனியாக செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் போடலாம், பீஸு போடக்கூடாது இல்லை, லாஸ்ட்டில் ஃபுல்லாக கொஞ்சம் போட்டிருப்பேன். இன்னும் ஒரு 5 பீஸ் போடலாம், அதுக்குன்னு நிறையா போட்டுறக்கூடாது. இதில் ஆல்ரெடியே கொஞ்சம் நிறைய போட்டேன், எடுத்துட்டாங்க வீட்டில். அங்கே தள்ளி பிளேட் வச்சேன், அதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சேன். இன்னும் இருக்குது, கட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன், இந்த தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்தது. நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக சூப்பராக வந்துச்சு. இன்னும் முடியலை, இன்னும் பொரிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூனும் ஓகே தான். நான் தான் சும்மா கூட கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் நறுக்கின பூண்டு, 2 கீறின மிளகாய். பூண்டு அது லேசாக இது ஃபேவர் வரும், இதே மாதிரி தான் போடணும், டாமினேட் பண்ணிடணும் இல்லாட்டி. அதுக்கு கருவேப்பிலை ஒரு
50 செகண்டு இல்லாட்டி 1 நிமிஷம் நல்லா வசக்கணும். அது அந்த வெந்நீரில் போட்டு இது பண்ணணும். நானாக வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ஸ்டாண்டு இருந்துச்சு, வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு, அது யாரோ உடச்சிட்டாங்க வீட்டில். அதனால தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்னொன்று இருக்குது, அது ஸ்டாண்டு மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது. அது பண்ண முடியல. நல்லா இது கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் இதுவே கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோ. இதுதான் முக்கியமானது. இதெல்லாம் ரொம்ப ஃப்ளேவர்லாம் கொடுக்காது, லைட்டாக தான் கொடுக்கும். 65னா 65 தான், சிக்கன் 65 தான் கொடுக்கும். மற்றபடி எதுவும் டாமினேட் எல்லாம் பெர்ஃபெக்டான அளவில் இருக்கும். இதை போட்டுருவேன். அதுக்கு கிண்டுறதுக்கு சட்டியை பிடிக்கணும். ஃபோன் கையில் இருக்கனால என்னால் பிடிக்க முடியல. உடனே நான் இறக்கி வச்சுருவேன். கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுருப்பேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு சிக்கன் 65. செய்து பார்த்துட்டு கமெண்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. சொன்னதில் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக செஞ்சுருக்கு பாருங்கள். அப்படியே லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துருக்கேன். ஃபோட்டோ நான் எடுத்த ஃபோட்டோ தான். அப்படியே பாருங்கள். செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அதே அளவுக்கு பண்ணுங்கள். 1 கிலோ பண்ணுறீங்கன்னா அதை டபுள் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, பாய்.